வணக்கம். இந்த பதிவில் நம்ம நரசிம்மரோட பென்சில் ஸ்கெட்ச் பார்க்க போகிறோம். இந்த நரசிம்மரோட ஃபேஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட்டுக்காக வந்து நான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஸ்கெட்ச் வந்து இன்றைக்கி வந்து பென்சில் ஸ்கெட்சில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக ஷேடிங்ஸையும் எப்படி கலரிங்கில் கொண்டு வந்துடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்கெட்சில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோட எண்டில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேங்கிறத கொடுத்துருக்கேன். கிரீடத்தோட ஹைட்டும் ஃபேஸோட அகலமும் ஃபேஸோட வந்து உயரத்தை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் வந்து கால்குலேட் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கெட்ச் எப்படி போடலாம் அப்படின்றத இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ அதே போல் நீங்கள் மெஷர்மெண்ட் இருந்தால் நம்ம ஃபேஸ் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெறும் மெஷர்மெண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து எப்படி போடுறோங்கிற மெத்தடையும் அதோட அந்த சின்ன சின்ன நுணுக்கத்தையும் சேர்ந்து நீங்கள் கண்ணால் பார்த்து ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து கரெக்டாக கவனித்து பாருங்கள். நம்ம அஸ்யூஷுவல் எல்லா படத்துலையும் போட்டது போலவே ஃபேஸ் பிக்சரில் போட்டது போலவே இதுலேயும் வந்து நம்ம கிரீடத்தோட பேஸை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிரீடத்தோட பேஸை வச்சு போட்டுட்டு நம்ம அந்த கிரீடத்தோட ஃபுல் ஹைட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். டிசைனில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த ஃபேஸாக இருந்தாலும் அந்த ஃபேஸுக்கு ஏற்ற கிரீடம் கொடுக்கும்போது தான் அந்த ஃபேஸோட அழகு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ வந்து கிரீடம் வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஏற்றது போல் மாறும். நமக்கு கிரீடம் தானே எல்லாத்துக்கும் உணவே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம கிரீடத்தோட பேஸ் வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஏற்றது போல் மாறும். அந்த பேஸுக்கு ஏற்ற போல் நம்ம கிரீடத்தை வந்து ஃபுல் டிசைனும் பண்ணணும். அவ்வளோதாங்க, கிரீடம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸுக்கும் அதே போல் நான் கொடுத்துருக்க லைனை பேஸ் பண்ணியே நம்ம வரையலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரது மாதிரி. அடுத்தது வந்து நம்ம சென்டர் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரைகிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஐ பார்ட்லாம் வந்து வரைகிறதுக்கு. ஸோ நம்ம ரெண்டாக வந்து செப்ரேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஈக்குவல் பார்ட்டாக ஃபேஸோட ஹைட்டை இந்த மாதிரி செப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு சிங்கத்தோட முகம் போல் இருக்கணும். அதனால் வந்து நம்ம வேறு மாதிரி தான் வரும் அந்த ஷேப்பெல்லாம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. நரசிம்மர்னா வந்து சிங்கம் மாதிரியான முகம், உடம்பு வந்து மனித உடம்பாக இருக்கும். அந்த பேஸில் தான் வந்து அந்த கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம நரசிம்மருக்கு வந்து சிங்கத்தோட முகத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் நான் வந்து முழுசாக சிங்கத்தோட பேஸில் வந்து நான் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபேஸை ரெண்டாக செப்ரேட் பண்ணேன். அந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே இன்னொரு லைன் போட்டு அதுலேருந்து வந்து ஐஸை வந்து நான் ஐப்ரோவுக்கும் ஐஸுக்கும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நான் அந்த லைனை ஃபாலோ பண்ணி போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு டைகர் வாகனா வந்து துர்கா வாகனா டைகர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் கொண்டு வந்திருக்கோமோ கிட்டத்தட்ட வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் வரும். இதுலேயும் அந்த ஐஸு அப்புறம் அந்த நோஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் நமக்கு வரும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஃபேஸ் போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியும். நம்ம ஃபேஸ் வந்து ஹியூமன் ஃபேஸ் வரைகிறதுக்கும் இந்த மாதிரி சிங்கம் புலி இந்த மாதிரியான ஃபேஸ் வரைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வரைகிறது மாதிரியான கண் வந்து இதில் வராது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது காது, நம்ம காதும் போட்டோம்னா அடுத்தது பிடரி, அந்த முடியெல்லாம் போடணும். இந்த ஃபேஸ் வரைகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது எனக்கு அந்த ஸ்கெட்ச் எடுத்து கொடுக்கறது. உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் நல்லா வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. கலரிங்கில் பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நாமம் போடணும்.
நரசிம்மரோட முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன் அந்த நாமம் போடணும். அவ்வளோதாங்க, ட்ராயிங் போட்டாச்சு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கும் வசதியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த மீசை முடிக்கிட்ட அந்த வாய்க்கு மேல் பகுதியில் கொஞ்சம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். கிரீடத்தோட ஹைட்டு பார்த்தோம், ஃபேஸோட ஹைட்டு, ஃபேஸோட அகலம், இந்த 3 மெஷர்மெண்ட் தான் நமக்கு தேவை. நான் போட்டிருக்க அளவு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் தான் போட்டிருக்கேன். ஃபேஸோட ஹைட் வந்து 3.5, கிரீடத்தோட ஹைட் வந்து 4.4, ஃபேஸோட அகலம் வந்து 2.8 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இன்ச்சஸில் போடணுன்னா இன்ச்சஸில் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் இன்ச்சஸ் கூட மல்டிப்ளை பண்ணி இன்ச்சஸில் வேணும்னா எடுத்துக்கலாம். இன்ச்சஸில் போடுறோம் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னா இருந்தால் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வந்து பாயிண்டில் பார்க்குறப்ப நமக்கு வந்து சென்டிமீட்டரில் எடுக்கிறப்ப தான் வந்து செப்பரேட் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு டிவிஷன் அந்த பாயிண்டில் வர்றதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு ரேஷியோ கிடைக்கிறது. அதனால தான் நான் வந்து சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இதுவே ரவுண்ட் ஆஃப் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்ச்சஸில் எடுத்து போடலாம். ஃபேஸோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 3.5 எடுத்திருந்தேன்னா, ஃபேஸோட அகலம் இதுலேருந்து எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3.5ஓட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நான் எடுத்திருக்கேன். அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.79 அப்படின்றது தான் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸோட அகலம் வந்து நமக்கு 2.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அதை தான் வந்து ஃபேஸோட அகலமாக வச்சுட்டு அதையும் 1.4ன்னு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிரீடத்தோட ஹைட்டுக்கு வந்து அதே ஃபேஸோட ஹைட்டை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1.25, அதையும் 4.4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அதை கிரீடத்தோட ஹைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த 2 மெஷர்மெண்ட், இந்த 2 வேல்யூ தான் வந்து இந்த 2 பிரெத்துக்கும் கிரீடத்தோட ஹைட்டுக்கும் கிடைக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ. வேறு அளவில் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபேஸோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிட்டால் இந்த வேல்யூவை அது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸோட அகலமும் கிரீடத்தோட ஹைட்டும் கிடைச்சிரும். நான் கொடுத்துட்ருக்க கால்குலேஷன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது கரெக்டாக வருதா வரலையா அப்படின்ற ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா பார்க்குற மற்றவங்களுக்கும் அது வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது ட்ராயிங் பெயிண்டிங் சம்மந்தமாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.